மாநில சுயாட்சி என்பது திமுக அரசின் உயிர் கொள்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மாநிலங்கள் மற்றும் மாநில மொழிகளை அழிக்கும் ஆட்சியாக மத்திய பாஜக ஆட்சி உள்ளதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் பாசிச முகத்தை தொடர் பரப்புரையால் தான் வீழ்த்த முடியும் என்று கூறிய அவர், இந்திய அளவில் கூட்டாட்சிக்காக தொடர்ந்து போராடி வருவதாகவும் கூறினார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் மாநில சுயாட்சி காப்பாற்றப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், திமுக கூட்டணியில் எந்த பிளவும் ஏற்படாது எனவும் கூறினார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராகி இருக்கீங்க. அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு வரப்போறீங்க, 2 நாளில் வரப்போறீங்க. நேற்று சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவர் வருகிற நேரத்தில் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறீங்களே. ஜிஎஸ்டி மூலமா மாநில உரிமையை மாநில நிதி உரிமையை எடுத்துக்கிட்டீங்களே. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை நிறைவேற்ற சட்டங்களுக்கு அனுமதி தருவது கிடையாது. ஒன்றிய அரசு சார்பில் சிறப்பு திட்டம் கொடுக்கறது இல்லை. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாற்றி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட வைக்கிறாங்க. மாநிலங்களின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க. பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளை மிரட்டுறீங்க. ஆட்சியை கவிழ்க்கிறீங்க. கட்சிகளை உடைக்கிறீங்க. கட்சிகள் மாற கட்டாயப்படுத்தப்படுறீங்க. இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் வக்ஃப் திருத்தத்து சட்டம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதுக்காக அதை எதிர்த்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை எதிர்த்து நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். ஆனால் எதையும் கேட்காம இஸ்லாமியர்களை பாதிக்கிற இந்த சட்ட மசோதாவை நள்ளிரவு 2 மணிக்கு நிறைவேற்றியிருக்காங்க. நம்ம அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இது. இந்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சு விட்டு தான் வந்திருக்கிறேன். அரசமைப்பு சட்டத்தின் அங்கமான கூட்டாட்சி தத்துவத்தை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் சிதைக்க நினைக்கிறது பாஜக அரசு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இதுக்கு எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி 4 முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தணும். ஏற்கனவே உள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரைய மேலும் 25 ஆண்டு காலத்திற்கு நீடிக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் இன்று வரை அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லலை. இப்படி அரசியல் சட்ட உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் பாசிசம்.